வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரீல்ஸ் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இது ஃபுல் வீடியோ தான் போடுறேன். இது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் இப்போ வந்து நான் என்னென்ன ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னு உங்களுக்கு சொல்லுவேன். இதோட ரேட்டும் நான் உங்களுக்கு வித் ஸ்டிச்சிங்கோடு சொல்கிறேன் எவ்வளோன்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது வந்து கஸ்டமரோட சாரீ, அவங்க எனக்கு கொடுத்த சாரீ. இது வந்து டபுள் ஷேடாக இருக்கும். அதாவது லைட் பிங்க், பர்பிள் கலரும் மெரூன் கலரும் கலந்த மாணிக்கு ஷேடு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் போட்டிருக்கோம் இதில். இது வந்து ஸ்லீவ் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கோம். அவங்க பார்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஸ்லீவை சாரீ கிளாத்தில் கட் பண்ணி அதை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து நாங்கள் ஸ்லீவ் வந்து சாரீ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த புல்லியன் ரோஸ் வந்து எப்படி மார்க் பண்ணேன்னா, ஒரு 25 பைசா இருக்குல்ல, அதை வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அந்த எட்ஜு அதை வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டு எட்ஜு இருக்குல்ல, அதுக்கு அடுத்த ரவுண்டு வர்றது வந்து 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி அந்த ரவுண்டை ஃபுல்லாக நாங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த வந்து கொடி வந்து நாங்கள் போட்டிருக்கோம். கொடி போட்டுட்டு அதில் வந்து அந்த ரவுண்டில் ஃபுல்லாக புல்லியன் ஊடால வந்து 4ஆம் நம்பர் பீடு வச்சுட்டு புல்லியன் ரோஸ் போட்டிருக்கோம். மேலே வந்து 3 ஸ்டோனு ஐ ஸ்டோன் வந்து ஒட்டி லீஃப் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கொடிக்கு ஃபுல்லாக நாங்கள் கட்பீடு, கோல்டன் கலர் கட்பீடு யூஸ் பண்ணி கொடி கொடுத்துட்டு அந்த ஒரு லீஃபுக்கு வந்து கோல்டன் கலர் கட்பீடும் 3ஆம் நம்பர் பீடு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு நாங்கள் அந்த பெரிய லீஃப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். பக்கத்தில் சின்ன லீஃப் போட்டோம். அதை வந்து ஜர்தோசி வச்சு நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லீஃப் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஜர்தோசியை வச்சு. இதில் வந்து சுகர் பீடு எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட் ஒர்க்கு, ஜர்தோசி, த்ரெட்டு இதை தான் வச்சு யூஸ் பண்ணி நாங்கள் ஜமிக்கி இதை வச்சு தான் யூஸ் பண்ணி இந்த இது போட்டிருக்கோம். மேலே வந்து ஒரு சின்ன ரவுண்டு அதே மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதில் வந்து கர்வ் வர மணிக்கு கொடுத்துட்டு அந்த கர்வில் ஃபுல்லாக வந்து கட்பீடு தான் கொடுத்துருக்கோம். கட்பீடு கொடுத்துட்டு ஒரு கட்பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு ஜமிக்கி இந்த மாதிரி வச்சு அந்த கர்வ் ஃபுல்லாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் 5ஆம் நம்பர் ஆஃப் பீடு வச்சுட்டு அதில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஜமிக்கி வச்சு ஃப்ளவர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் மேலே வந்து 3ஆம் நம்பர் பீடு சுகர் பீடு அதை ஆல்டர்னேட்டிவாக எடுத்து புட்டாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னொரு ஸ்லீவ். ஓகேங்களா? அந்த ஸ்லீவ் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பேக்கு. இந்த பேக் வந்து நம்ம எப்பயும் போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கீழே வந்து பார்டர் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த பேக்கில் வந்து நம்ம பார்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம். 25 பைசா வச்சு ரவுண்ட் போட்டுட்டு ஸ்லீவ் ஃபுல்லாக எப்படி மார்க் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் புல்லியன் ரோஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி புல்லியன் ரோஸ் போட்டுட்டு ஊடால வந்து 5ஆம் நம்பர் பீடு வச்சு புல்லியன் ரோஸ் போட்டிருக்கோம். போட்டு முடிச்சுட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவில் எப்படி ஃபினிஷ் பண்ணோமோ அந்த பெரிய லீஃபுக்கு ஃபுல்லாக எப்பயும் போல் கட் பீடு ஒரு 3ஆம் நம்பர் பீடு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சின்ன இதுக்கு வந்து ஜர்தோசி வச்சு லீஃப் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாமே பேக் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். பாருங்கள், இதோட அவுட்லுக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதோட வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 3000 இது ஒர்க்குக்கு மட்டும் 3500, ஸ்டிச்சிங்க்கு 200 மொத்தம் சேர்த்து 3200 இந்த ஒர்க்கோட காஸ்ட்டு.
உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துருங்க. நான் இல்லை அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃப்ரண்ட்டு. நம்ம பேக் எப்படி இது பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இது ஸ்டிச்சிங் பண்ணி அவுட்லுக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் காட்டிலும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்துச்சு ப்ளவுஸு. ஓகேங்களா? அதோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இது தான் பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்களுக்கு ரிவ்யூ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபிட்டிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அந்த இதை உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா? ரிவ்யூவை வந்து உங்களுக்கு நான் அவங்க போட்டு விட்ட ரிவ்யூவை வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் இதோட ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு தரோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.